ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 448 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் தி டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ காம்ரேடுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பெயின் மேலே பார்த்துட்டு இருப்பான், லீ பெயினை ஒளிஞ்சது பார்த்துட்டு இருப்பான். சக்குரா ஹினாட்டாக்கு ஹீல் பண்ணிட்டு வைட்டல் ஸ்பாட்ல மிஸ் ஆயிருக்கு, சரியாயிருவான் நம்பர் அன்பா. ஷிகமாரு நருட்டோன்ட்டு பார்ப்பான். நருட்டோ வேற லெவல் ரேஜ்ல இருப்பான். சப்கான்ஷியஸ்குள்ள மண்டைக்குள்ள கிராமத்துக்கு மோசமான விஷயங்கள்னு பெயிண்ட் பண்ணது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்துக்கு முடியல அடாச்சான்ட்டு போட்டு கேட்டை தட்டிக்கிட்டே இருப்பான். ஹே டீமன் ஃபாக்ஸ், எனக்கு உன்னோட எல்லா சக்தியையும் கொடு, சுத்தி இருக்க இந்த கற்களை அடிச்சு நொறுக்குன்பான். நைன் டெல்ஸ், இது வேற லீக்ல இருக்கு, என் சக்தியால அதை உடைக்காது கஷ்டம், அதெல்லாம் விட என்னோட சக்தியை உன்னால இன்னும் ப்ராப்பரா பயன்படுத்த கூட முடியாது, நீ உன் கோவத்துல மூழ்கிட்டு இருக்குங்கும். வாய மூடு நிறையன்ட்டு இன்னும் கோவப்படுவான் நருட்டோ. உள்ள போராடிட்டு இருக்க அகிமிச்சி கிளான் மெம்பர்ஸ், ராக்குல செய்யறவங்க ஒகாகேஸை காட்டுவாங்க. ஹிருசன் ஹோப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு சுனாடே என்னதான் இருந்தாலும் இது இப்படி கம்ப்ரஸ் ஆகிறத டோட்டலா ஸ்டாப் பண்ண முடியும்பாங்க. மினட்டோ இப்போதைக்கு நான் என்னோட எல்லா நம்பிக்கையும் அவங்க மேலதான் போட போறேன்னு சுனாடே அவங்களா யாருன்னு கேட்பாங்க. குஷ்னாக்கு ஒரு வேர்ட் ஃபீலிங் இருக்கும். மினட்டோ என்னாச்சுன்னு கேட்பாரு. குஷ்னா எனக்குள்ள இருக்க நைன் டெல்ஸ் இப்ப அது என்னமோ இரிட்டேட்டடா அன்செட்டில்டா இருக்கமா இருக்குன்பாங்க. 4 கிரிம்சன் ரைஸ்க்கு நீ அதிக சக்கரவை ஸ்பெண்ட் பண்றதுனாலயா இருக்குமோன்னு கேட்பாரு மினட்டோ. குஷ்னா இல்ல அது இல்ல, இன்னொரு நைன் டெல்ஸ்க்கு என்னமோ நடக்குது எனக்கு ஃபீல் ஆகுதுன்பாங்க. மினட்டோ நருட்டோ வான்ட்டு ஈனோவை கூப்பிட்டு வெளியே இருக்கவங்களோட கான்டாக்ட் பண்ணு, வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் பாரு. ஈனோ புரிஞ்சது லாட் ஃபோர்த்துன்ட்டு ஷிகமாருவை கான்டாக்ட் பண்ணுவா. ஈனோ நீ ஏன்னு கேட்பான். ஷிகமாரு உங்க சைட்ல எப்படி போகுதுன்னு கேட்கவும் ஈனோ எங்க விஷயத்துல மோசமா தான் போகுது, அதெல்லாம் விடு, வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுன்பா. ஷிகமாரு நருட்டோ இல்ல யாஹிகோ, நருட்டோ கிராமத்துல இருக்கவங்கள புடிச்சு வச்ச மாதிரியே எல்லா மாதிரியான விஷயத்துக்குள்ள நருட்டோவையும் புடிச்சு வச்சிருக்கான்பா. குஷினா நருட்டோவை சீல் பண்ணிட்டாங்களான்னு கேட்கவும் ஷிகமாரு நருட்டோ நைன் டெல்ஸ் ஸ்டேட்டுக்கு போனான், ரேம்பேஜ் ஆயிட்டான், அதனால எதிரி கிரவுண்ட்ல அந்த பாறை எடுத்துக்கிட்டான், அதை ஹார்ட் பண்ணி சீல் பண்ணிருக்கான்பா. குஷினா நைன் டெல்ஸ் ஸ்டேட்டவே சீல் பண்ணிருக்கானான்ட்டு ஷாக் ஆவாங்க. மினட்டோ குஷினாங்கவும் குஷினா அவங்கிட்ட இன்னும் போதுமான ஸ்ட்ரென்த் சக்கராவும் இல்லைன்பாங்க. மினட்டோ இல்ல குஷினா இப்போ நீ செய்ய நினைக்க அதை செஞ்சான் பாரு. குஷினா நருட்டோ என்னோட பையன், நான் அவன் அம்மா, உன்னையும் கிராமத்துல இருக்க மக்களையும் காப்பாத்துறக்கு நான் தன்பாங்க. மினட்டோ அப்பனா நான் சரி எனக்கு தெரியும், நீ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு. குஷினா மினட்டோ மன்னிச்சுக்க, ஆனா இப்போதைக்கு நருட்டோ என்னால மட்டும் தான்பாங்க. அவங்கள சுத்தி க்ளோ ஆகும். நருட்டோ டே சீக்கிரம் சக்தியை கூட்டுறான்பா. நைன் டெல்ஸ் உன்னை பார்த்தா யாருக்கு கூண்டுக்குள்ள இருக்காங்கிற மாதிரி சந்தேகமாகுதுங்க. நருட்டோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்க, இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எல்லாம் செத்துருவோம், இல்ல அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் அவனை தோக்கடிச்சாகணும்னு கத்துவான். பின்னால இருந்து குஷினா கட்டி பிடிக்கும், பயந்து பின்னால போவான். அம்மா நீங்க எப்படின்னு கேட்பான். குஷினா நருட்டோட கையை பிடிச்சிட்டு ஏன் கோவப்படுறேன்னு கேட்பாங்க. நருட்டோ ஏன் கோவப்படுறானா, கிராமத்துல இருக்கவங்கள உங்களை அப்பாவெல்லாம் அவன் பிடிச்சி வச்சிட்டான், அப்புறம் ஹினாட்டாவையும் தான், அவனை நான் மன்னிக்க போறதாவே இல்லைன்பான். குஷினா நருட்டோவை கட்டி பிடிச்சிட்டு இங்க பாரு, நீ கோவப்பட்டா உன் சக்தியை உன்னால ப்ராப்பரா பயன்படுத்த முடியாது, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாது எல்லாரும் என்ன செய்யறாங்கிறத பாரு, உன்னால சென்ஸ் பண்ண முடியுதுலன்பாங்க. எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகிறத காட்டுவாங்க. குஷினா கிராமத்துக்குள்ள இருக்க எல்லாரும் உள்ள சண்டை போட்டுருக்காங்கன்பாங்க. ஹினாட்டாவை சென்ஸ் பண்றப்ப பிரீத் பண்ணுவா. நருட்டோ சிரிச்சிட்டு நல்ல வேலை அவ உயிரோட இருக்கான்பா. குஷினா ஓகே கோவப்படுற ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுதான்பாங்க. நருட்டோ நீங்க கைண்டா இருக்கப்ப நல்லா இருக்குமான்பா. குஷினா நீ கோவப்படுறப்ப உன்னால நைன் டெல்ஸோட சக்தியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்பாங்க. முன்னால இருக்க நைன் டெல்ஸை பார்த்துட்டு அம்மா நைன் டெல்ஸ்ன்பா. சிரிச்சிட்டு இருக்க நைன் டெல்ஸை பார்த்துட்டு என்னமா நடக்குதுன்னு கேட்பான். குஷினா நீங்க பாரு, நீ பிறந்த சமயத்துல நைன் டெல்ஸ் கிராமத்தை தாக்குச்சு, உங்க அப்பா பாதி நைன் டெல்ஸை எனக்குள்ளயும் மீதி பாதிய பிறந்த உனக்குள்ளேயும் சீல் பண்ணாரு, காலம் வரப்ப இந்த சக்தி உனக்கு உதவியா இருக்கும் நம்பினாருன்பாங்க. நருட்டோ ஆனா சுத்தி இருக்க எல்லாரும் என்ன வெறுத்தாங்க, காரணம் அந்த ஸ்டூபிட் ஃபாக்ஸ் எனக்குள்ள இருந்தனாலன்பான். குஷினா மன்னிப்பு கேட்டு நானும் மினட்டோவும் காலம் வரப்ப இந்த அதீத ஆற்றலை நீ கட்டுப்படுத்தவே நம்பணும்பாங்க. நருட்டோ நான் என்ன பண்றது, இந்த சக்தியை ப்ராப்பரா எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்பான். குஷினா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவப்படாத, மக்கள் உன்னை பத்தி என்ன சொல்றாங்கங்கிறத கேளு, அப்புறம் இந்த சக்தியை சரியா பயன்படுத்துறது எப்படின்னு யோசி, உனக்கு ஸ்ட்ராங்கான பவர் வேணும்னா உனக்குள்ள ஸ்ட்ராங்கான வில் இருக்கணும்பாங்க. ஸ்ட்ராங் வில்லான்னு கேட்பான் நருட்டோ. குஷினா அதேதான், என் ஸ்ட்ராங் வில்லால தான் நைன் டெல்ஸோட சக்தியை நான் யூஸ் பண்றேன்பாங்க. அம்மா என்ன சொல்றீங்கன்னு நருட்டோ. குஷினா நான் என்னோட நைன் டெல்ஸ் சக்கராவை உனக்கு தரப்போறேன், இன் அண்ட் யாங் ரெண்டு சக்கராவும் ஒன்னு சேர்றப்ப இறுதியே நம்மளால வெளியே போக முடியும் நம்புறேன்பாங்க. நருட்டோ என்னமா சொல்றீங்க, நீங்களும் ஜின்சுரிக்கு தான், உங்க உடம்புல இந்த நைன் டெல்ஸ் வெளியே வந்தா நீங்க செத்துருவீங்கன்பா. இல்ல நான் என்னோட சக்தியையும் வில்லையும் பயன்படுத்த போறேன்பாங்க. குஷினா நருட்டோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலின்பா. குஷினா அதனாலதான் சொல்ற யோசின லட்ஜிராயா நீ தான் எல்லா ஷினோபியோட ஃபியூச்சரையும் காப்பாத்த போற சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸிங்கிறாரு. இதை கேட்ட நருட்டோ
நருட்டோ சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியான்பான். குஷினா உன் வில் தான் லீஃப் வில்லேஜை காப்பாத்த போதுன்பாங்க. நருட்டோ அம்மான்பான். குஷினா அழுதுட்டு நீ என் பையன், மினட்டோக்கும் எனக்கும் நீ ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனவன்ட்டு மன்னிச்சுக்க, இது மட்டும் தான் வழின்னு கையை நீட்டுவாங்க. லைட் குராமா பாதியே போதுமானது இல்லையான்கும். டார்க் குராமா அவன் ரொம்ப காஜியா இருக்கான், அவங்க கிட்ட போறக்கொன்னு இல்லைங்கும். லைட் குராமா இதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாங்கும். நருட்டோ நைன்டெயில்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணுவான். குஷினா நருட்டோ பம்ப் ஃபிஷ் பண்ணவும் லைட் அண்ட் டார்க் குராமாவும் பம்ப் ஃபிஷ் பண்ணும். இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். குஷினா இது உன் கையில தான் இருக்கு நருட்டோன்பாங்க. குஷினா கான்சியஸ்க்கு வரவும் மினட்டோ குஷினா நீ ஓகேவான்னு கேட்பாங்க. நருட்டோ போன்னு கத்துவாங்க. குஷினா நைன்டெயில்ஸ் ஸ்டேட்ல மொத்தமா பாறையை பொழந்திருப்பான். புகை கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நைன்டெயில்ஸ் மோட்ல இருப்பான். பெயின் ஆல்மைட்டி புஷ் பண்ணுவான். நருட்டோ ஸ்ட்ரைட்டா வந்து சக்ரா ஹேண்ட்ஸால பெயினை பிடிச்சிருவான். டெண்டோ பெயின்ல இருக்க ராடோனை புடுங்கி உண்மையானவன் இங்க இல்லையே எனக்கு தெரியும், ரியல் பெயினோட போய் பேசிக்கிறேன், உன்னை இப்பவே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்பான். அந்த ராடை தாமேல குத்திட்டு எங்க இல்லைன்னு தெரியும், ஆனா பக்கத்துல தானே எங்கேயோ இருக்குன்பான். நாகட்டோ எங்க இருக்காங்கிறதையும் சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டேன்பான். நருட்டோ சேஜ் மோட்ல அந்த ட்ரீயை கண்டுபிடிச்சு பேப்பர் ட்ரீயை கிழிச்சு உள்ள போவான். கோனான் ஃபைட் பண்ண முன்னால வருவா. நாகட்டோ கோனான் விலகிக்கன்பான். கோனான் நாகட்டோங்கவும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பான். நருட்டோ நீதான் ரியல் பெயினான்னு கேட்பான். நாகட்டோ பலம் வாய்ந்தவன் பலவீனமானவனை தண்டிக்க வந்துட்டானான்னு கேட்பான். நருட்டோ மற்ற பெயின்ஸ் மேனிபுலேட் பண்ண ரியல் ஒன் நீதானான்னு கேட்பான். நீ கடைசியா தோக்கடிச்ச பெயின் யாஹிகோன்பா நாகட்டோ. நருட்டோ யாஹிகோவான்பான். நாகட்டோ அவன் எப்போ செத்துட்டான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கிராமத்து இன்சிடென்ட்ல நீங்க லீஃப் ஷினோபி கொண்ட பண்பான். நருட்டோ பாஸ்ட் யோசிச்சுட்டு ஆனா அந்த கிராமத்தை மொத்தமா வெடிக்க வச்சது நாங்க இல்லைன்பான். நாகட்டோ அப்ப ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்க இந்த மோசடி வெளியே வராம உண்மை மறைக்கப்படணும்னு மொத்தமா அழிச்சு கவர் அப் பண்ணாங்க. அப்படிதான் கிரேட் நேஷன்ஸ் பாத்துக்கிறாங்க, மற்ற வில்லேஜர்ஸால இப்படி நடக்க அதை அவாய்ட் பண்றக்காகன்பான். நருட்டோ இப்ப வரைக்கும் நீங்க தான் அந்த விஷயத்த பண்ணீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்பான். நாகட்டோ இப்போதைக்கு அந்த விஷயம் ஒரு துளி கூட ஒத்து போகாது, உண்மையோட ஒன்றாது. அந்த இன்சிடென்ட்ல என் ஃப்ரெண்ட் யாஹிகோ செத்துருக்கான்பான். நருட்டோவும் காம்ரேடான்ட்டு சாஸ்கேவை திங்க் பண்ணி பார்த்துட்டு டவுட்டே இல்ல, காம்ரேட் இழக்கிற வழி எனக்கும் தெரியும்பா. இப்போ என்னோட நண்பன் ஒரோச்சிமாரோட அடுத்த வெசலாகிறதுக்கான டேஞ்சர்ல இருக்கான். குழந்தையிலேருந்தே நாங்க போட்டியாளர்களா இருந்திருக்கோம், ஒன்னா பயிற்சி பண்ணிருக்கோம். அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான காம்ரேடுன்பா. கோனான் யாஹிகோவுமே எங்க 2 பேத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்ரேடுன்பா. நருட்டோ சாஸ்கே அவனோட கடினமான காலத்துல இருக்கான். ஒரோச்சிமாருவை சந்திக்க அவன் விருப்பத்துல தான் போனான். நாங்க இன்னொரு தடவை சண்டை போட்டதா அவனுக்கு அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அவனோட நண்பனா எனக்கு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும்னு பாக்குறேன்பா. நாகட்டோ என்னடா சொல்றேன்னு கேட்பான். நருட்டோ நாங்க நண்பர்கள், அதனால நாங்க எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு வரணும், அதனால என் நண்பர்களை நான் கைவிட மாட்டேன்பா. யாஹிகோ பாஸ்ட்ல நான் கைவிட போறதா இல்ல, நம்ம கிரேட் நேஷன்ஸால சுண்டிவிடப்பட்டாலும் நம்மள போல கஷ்டப்படுற மக்களை நான் காப்பாத்துவேன், அது நமக்கு அவங்கள நண்பர்களாக்கும். அதே தான் நம்ம எல்லாத்தோடையும் நண்பர்களாகலாம், அப்ப நம்ம எல்லாத்தோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். சண்டை போடுறதுக்கு பதிலா போர்ட்டல்ங்கிறது அப்புறம் இருக்காது. அதனால நம்ம டீம் ஜிராயாவை ரொம்ப பேச ஆக்கிட்டே போகணும்னு இருப்பான். கோனான் நாகட்டோன்னு கூப்பிடுவா. நருட்டோ காரணம் நான் கைவிட்டா அப்புறம் என்னால எப்படி ஹொக்காகே ஆக முடியும், நான் ஹொக்காகே ஆனா வெவ்வேறு இடங்கள்ல இருக்க எல்லா ஷினோபிஸோடையும் ஃப்ரெண்ட் ஆவேன், இல்ல ஷினோபிகள் கூட மட்டும் இல்ல குழந்தைகளோடவும் தான். என்னமோ நம்ம நண்பர்களா இருந்தா இப்படிப்பட்ட சண்டைகள் நடந்திருக்காதுன்பா. நாகட்டோ இது என்ன கோயின்சிடன்ஸான்பா. யாஹிகோ சொல்லிருப்பான்ல நம்ம எல்லாத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா போதும், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுருக்க பல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். அப்படியே நருட்டோவை காட்டுவாங்க, நீங்களுமே சண்டை போடணுங்கிற அவசியமே இருந்திருக்காதுன்பா. நாகட்டோவை பார்த்துட்டு என்னமோ என் கூட ஃப்ரெண்ட் ஆகுங்கலாம் நான் கேட்கல, ஆனா என்ன உங்க டீம் ஜிராயாவில் சேர்த்துக்கங்க, ஆஃப்டர் ஆல் நானும் பெர்விசேஜோட ஸ்டூடெண்ட் தானன்பா. யாஹிகோ ஷிகமாரு கிட்ட எங்களோட சேர சொல்ல, நீங்க லீஃப்லயே இருக்கலாம், உங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கணும்னு இருப்பான். நாகட்டோ யார் நீன்பா. கோனா நாகட்டோவை கூப்பிடுவா. நருட்டோ என்ன டீம் ஜிராயாவில் சேர்த்திக்கங்க, ஆனா அதுக்கு முன்னால சாஸ்கேவை காப்பாத்தணும், என் கிராமத்துல இருக்க என் காம்ரேட்ஸை காப்பாத்தணும், பெர்விசேஜோட வில் எடுத்துக்கு போறேன்பா. நாகட்டோ இது டீம் ஜிராயான்பா. நருட்டோ சிரிப்பான். நாகட்டோ நீ மர்மமானவனா இருக்க, 2 பேரும் ஒன்னு போல இருக்காங்கன்பா. கோனா ஆமான்பா. நாகட்டோ ரிலீஸுங்கவும் என்ன பண்றேன்னு கேட்பான் நருட்டோ. நாகட்டோ நான் ஜுட்சுவை ரிலீஸ் பண்றேன்பா. கிராமம் நார்மல் ஆகும். நாகட்டோ நீ மிஸ்ட்ரியா இருக்க, நீ சொன்ன விஷயங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒருத்தர் பிளான் பண்ண மாதிரி இருக்குன்பா. பேப்பர்ஸ் கலைஞ்சு வெளிச்சம் உள்ள வரும். நாகட்டோ இல்ல உண்மையா நம்ம சென்சதை பண்ணிக்கலாம், நீ டீம் ஜிராயாவில் சேர்றது நீ உன் நண்பனை காப்பாத்துறியா இல்லையாங்கிறத பொறுத்ததுன்பா. யாஹிகோ அவன் நண்பர்களை ரொம்ப ஹையா வச்சிருப்பான், நீ அவனை போல இருக்கீனா நம்ம டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான் இருப்பான். அவனை காப்பாத்தி ப்ரூவ் பண்ணி காட்டுறான்பா நருட்டோ. ராம நார்மல் ஆனதுக்கு அப்புறமா ஃபுகாக்கு கிட்ட மினட்டோ லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு நீங்க கொடுத்த கமாண்ட் அது ஒரு முன்னோடியா இருந்துச்சு, உங்களால தான் நிறைய பேர்த்தோட உயிர் போகல, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் பாரு. ஃபுகாக்கு அப்ப இல்ல அது எமர்ஜென்சி, அப்புறம் நான் செஞ்சது ஒரு லீஃப் ஷினோபியை எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் தான், அதெல்லாம் விட உங்க பையன் ஒரு நல்ல ஃபைன் யங் மேன் ஆயிட்டான், சொல்ல போனா நான் தான் பேரண்டா தோத்துட்டேன் பாரு. மினட்டோ 2 பேத்தையுமே தேட்டர் பண்ணில தான் இருக்கும், ஆனா வருந்தத்தக்க விஷயமா எந்த ஒரு நம்பிக்கையான லீட்ஸும் கிடைக்கலன்னு பாரு. ஃபுகாக்கு என் பசங்களுக்காக நீங்க செய்யற அந்த விஷயங்களுக்காக நான் ஹம்பலா இருக்கேன் பாரு, இப்ப நான் வருந்துற விஷயங்களுக்குலாம் காரணம் நான் தான், நான் இட்டாச்சிக்கு மட்டும் அதிக அட்டென்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தா அது நடந்திருக்காது, சாஸ்கே அவனுக்கு அவனே வருந்திருப்பான், அவன் அண்ணனோட தொடர்ந்து கம்பேர் பண்ணதுனாலன்னு பாரு. மினட்டோ ஃபுகாக்குன்னு பாரு, எனக்கு அவங்க ஒன்னா இருக்க மாதிரியான காட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பாரு. ஃபுகாக்கு நான் சாகறதுக்கு முன்னால அவங்கள ஒரு தடவைனாவது பார்க்கணும்னு விரும்புறேன் பாரு. மினட்டோ நடக்கும் பாரு. ஒரோச்சிமாருவை காட்டுவாங்க, அட்டாக் நடந்திருக்கும் ஒரோச்சிமாரு மனசுக்குள்ள இந்த சக்ரா, ஆனா இப்படிப்பட்ட சேஞ்ச் இன் ஃபார்ம் சக்ரா நேச்சரை நான் பார்த்ததே இல்லையே, யாராதுன்ட்டு பாக்குறப்ப சாஸ்கே கதவை வெட்டிட்டு வருவான். சாஸ்கே ஒரோச்சிமாருவோட மொத்த கதையை முடிச்சிருப்பான், இருந்தாலும் பாய்சனால அஃபெக்ட் ஆயிருப்பான். கண்ணு முடிச்சு பாக்குறப்ப சசோரி வருவான். சாஸ்கே நீ அன்னைக்கு வந்தவன் தானே எனக்கு தெரியும்பான். சசோரி ஹிட்டாச்சி அண்ணன் தானே, நாங்க அக்காட்சுக்கி, நீ ஒரோச்சிமாருவோட போனதுல இருந்து உன் மேல கண்ணு வச்சிருக்கோம், அதனாலதான் உன்னை காப்பாத்தணும், நன்றி கடங்கிற ஒரு வார்த்தை நல்லா இருக்கும்பா. நீ தான் உன் அண்ணனை கொன்னையான்னு கேட்கவும் சாஸ்கே கோவப்படுவான். சசோரி நீ வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருந்த, அதான் ஃபிகர் அவுட் பண்ண ஈஸியா இருந்துச்சுன்பான். போயிருன்பான் சாஸ்கே. சசோரி ஏன்
ஏன் உன் அண்ணன் சாகணும், செத்துருக்க வேண்டியவன் சாகலின்பான். சாஸ்கே நருட்டோன்பான். சசோரி அவங்கள மன்னிக்க போறேன்னு கேட்பான். பாஸ்ட்ல இட்டாச்சி என்ன மன்னிச்சுக்கு சாஸ்கேன்னு இருப்பான் இல்லையா, அதை யோசிப்பான். சசோரி இந்த முரண்பாடு இதை நீ ஏன் சரி பண்ணக்கூடாது, அக்காட்சிக்கு உனக்கு கை கொடுக்கும், இப்ப சொல்லு உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பான். சாஸ்கே எனக்கு இருக்க ஒரே இலக்கு உச்சிஹாக்களை கண்ட்ரோல் பண்றவங்கள அழிக்க போறேன், மாங்கேக்கியோ வரும் லீஃப் அழிக்க போறேன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஷினோபி யூனைட்டுங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.